மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட பாலமின்மடு விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவர்கள் பாடசாலை கதவினை மூடி முன்னெடுத்து வந்த போராட்டம் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் உறுதிமொழி அடுத்து நிறைவுக்கு வந்ததுடன் மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பித்தனர். மட்டக்களப்பு பாலமின்மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் அதிபரை இடமாற்றுமாறு கணித மற்றும் விஞ்ஞான ஆசிரியர்களை நியமிக்குமாறும் கோரி பாடசாலையில் இன்று வியாழக்கிழமை மாணவர்கள் பாடசாலை முன் கதவை பூட்டி பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் எவரும் உட்செல்ல விடாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பாடசாலையில் தரம் 11ஆம் தரத்துக்கு கல்வி கற்று வந்த ஆசிரியர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அதேவேளை அதிபருக்கு ஆதரவாக இருக்கும் சிலரால் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர் கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் வலய கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் குறித்த பாடங்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஆசிரியர் இல்லாது இருந்து வருகின்றதுடன் காப்போதர சாதாரண தர பரீட்சைக்கு இன்னும் 4 மாதங்கள் மட்டும் இருக்கின்றது. இது தொடர்பாக அதிபர் மற்றும் வலய கல்வி பணிமனையின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் இதுவரை ஒரு தீர்வும் இல்லை. இந்த நிலையில் பாடசாலை அதிபரை இடமாற்றுமாறும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் வலய கல்வி பணிப்பாளருக்கு எழுத்து மூலமாக முறைப்பாடுகள் செய்திருந்தனர். இதற்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. எனவே எங்களுக்கு உடனடியாக அதிபரை இடமாற்றம் செய்து குறித்த பாடங்களுக்கான ஆசிரியர்களை வலய கல்வி பணிப்பாளர் நியமித்து தரும் வரைக்கும் பாடசாலை கதவை திறக்க முடியாது என மாணவர்கள் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு காலை 7 மணி தொடக்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து குறித்த போராட்ட இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு விஜயம் செய்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது அங்கு சிற்றுண்டி சாலை நடத்தி வருவதுடன் பாடசாலை மாணவர்களுக்கு சமைத்து உணவு வழங்கி வரும் பெண்ணொருவர் தான் கடந்த 7 வருடங்களாக அங்கு சிற்றுண்டி சாலை நடத்தி வருவதாகவும் குறித்த அதிபர் என்னிடம் ஒரு மாணவருக்கு 5 ரூபாய் வீதம் மாதம் 15,000 ரூபாய் தருமாறு கோரி நான் 35,000 ரூபாய் கொடுத்தேன். அதற்கு நன்கொடை என ஒரு பற்றுச்சீட்டில் எனது பெயரும் மற்ற பற்றுச்சீட்டு எனது சகோதரியின் பெயரிட்டு தந்துள்ளார். கடந்த 5ஆம் மாதம் 10ஆம் 11ஆம் தர மாணவர்களுக்கு 62,000 ரூபாய் பணத்தை ஒரு ஆசிரியருக்கு தெரியாமல் தருமாறு கோரிய நிலையில் அதனை அவரிடம் கொண்டு சென்று கொடுக்கும் போது அதிபரனிடம் யாரிடம் பறையெடுத்தனி என கேட்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். அது எனக்கு மிகவும் கவலை என தெரிவித்ததை அடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட வலய கல்வி பணிப்பாளரிடம் கதைப்பதுடன் இங்கு நடந்துள்ளவை தொடர்பாக குழு ஒன்றை அமைத்து விசாரணை மேற்கொள்வதாகவும் அதனூடாக உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி சென்று மாணவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதிபர் தொடர்பாக கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் அங்கிருந்து பதில் வரும் வரை அவர் இன்று தொடக்கம் வலய கல்வி அலுவலகத்துக்கு தற்காலிகமாக அங்கு மாற்றுவதாகவும் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து பகல் 12 மணிக்கு மாணவர்கள் கதவை திறந்து உட்செல்ல அனுமதித்தனர். இதனையடுத்து கல்வி பணிப்பாளர் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களை பாடசாலை மண்டபத்துக்கு அழைத்து கலந்துரையாடலில் ஈடுபட்டு பிரச்சினையை நிவர்த்தி செய்யும் நோக்கிலும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படையாத வண்ணம் அதிபரை தற்காலிகமாக குறித்த பாடசாலையில் இருந்து வலய கல்வி அலுவலகத்துக்கு மாற்றியதுடன் குறித்த பாடசாலைக்கு ஆசிரியர் ஒருவரை பாடசாலைக்கும் அதிபர் நியமிக்கப்படும் வரை பொறுப்பாக பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் வழமை போல நடக்கும் என முடிவு எட்டப்பட்டது. சண்டை சச்சரவுல நீங்க வளரும் சமுதாயம், நாங்கள் எவ்வளவு போராடி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை கொண்டு வரதுக்கு. அதனால நீங்க அப்படி உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன். நீங்க உங்களோட போராட்டத்தை சொந்தமான முறையில் நடத்துங்க. வாராதிகாரிகளோட நாங்கள் உங்களுக்கு சார்பாக கதைக்கிறோம். உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் முன்வைங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முன்னிப்போம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம். உங்களோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாணவர்களை கூப்பிட்டு செய்யலாம். ஒரு பாட ஆசிரியர் பாடம் நடத்தக்குள்ள தடவுனதோ ஏதோ ஒன்று சொன்னால் இதில் என்ன செஞ்சுருக்கணும்? அதிபர் பிள்ளைகளை வேணாம் பேரண்ட்ஸையும் அந்த சம்மந்தப்பட்டாக்களையும் கூப்பிட்டு அதிபர் கலந்துரையாடி இருக்கணும். சுமூகமான தீர்வு செஞ்சிருக்கணும்.
நான் கதைச்சு கொண்டிருக்க முடியும். நீங்கள் என்ன சொல்லுங்க, சரிதானே? சரிதானே? சரி, நீங்கள் என்ன காட்டுங்க, உங்களோட பிரச்சனையை நீங்கள் கதைங்க. சரிதானே? அப்போ என்ன செஞ்சிடும், இப்படி செஞ்சிடும். பேரண்ட்ஸ் எல்லாம் பொலிஸில் போய் காலையிலேருந்து பின்னர் மட்டும் அந்த பிள்ளைகள் பொலிசுலாங்க. நான் போய் சொன்னதுக்கு நான் போலீஸ் தர நான் போய் சொன்னதுக்கு தான் பிள்ளைகளை டையை கலட்ட வச்சேன். பள்ளிக்கூடம் நடக்கிற டைமில் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஜூனிவத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ ஒரு இதான விஷயம் வந்து பாருங்கள். இந்த ஊரில் நான் கதைச்சு முடிஞ்ச நீங்கள் கதைக்கலாம், அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். நான் கதைச்சு முடிஞ்சு நீங்கள் கதைக்கலாம், நீங்கள் கேட்கறதுக்கு நான் போய் சொல்லுவோம். சரிதானே? அப்போ என்ன செஞ்சிருக்கோம், இது ஒரு அதிபர் ஒரு விதமான முடிவு எடுத்து இல்லை பெற்றோர் நாங்கள் 2-3 தரம் முறையிட்ட நாங்கள் பெற்றோர் சங்க கூட்டம் போட சொல்லி ஏன் கூட்டம் போடலன்னு தெரியல. இப்போ எங்களுக்கு தேவை எங்களோட பிள்ளைகள் சரியான படிப்பை படிப்பு பாருங்க சார், 6-7 மாதமாகிட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஸ்கூலில் கொண்டு சேர்க்கலுமா, எவ்வளவு பிரச்சனைகள் வரும். திருப்பி சந்தா காட்சி கட்டணத்துக்கு மேலாது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், ப்ரைவேட்டாக தான் கணித பாடத்துக்கு விஞ்ஞான பாடத்துக்கு பிள்ளைகள் இது வந்து அதுக்கான 11ஆம் ஆண்டு பிள்ளைகள் பிரச்சனையை தான் நாங்கள் கதைக்கிறதுக்கு போட்டுருக்கோம். சரிதானே? மற்ற பிரச்சனைலாம் சட்ட ரீதியாக போயிருக்கோம், என்ன வச்சுருக்கேன் உங்களுக்கு அது கிடையாது. எங்களோட பிரச்சனை இதுதான். ஒன்று கணித பாட ஆசிரியரையும் விஞ்ஞான பாட ஆசிரியரையும் உடனடியாக நியமிக்கிறோம். ஏன்னா பிள்ளைகள படிப்பு தொடரணும், பிள்ளைகள் கையில் எடுக்கணும், இந்த பாடசாலையை தரமுள்ள இருக்கும். இவ்வளவு தான் எங்களோட குறிக்கோள். இதுக்கு வந்து பிள்ளைகள குறிக்கோள் என்னன்னு சொன்னால், இவ்வளோத்துக்கு முடஞ்சல் இத்தனை வருஷம் இருந்த அதிபர் யாருமே இந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணல. இவர் தான் எல்லா விதத்திலையும் முடஞ்சு கொடுத்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு விஷயங்களும் டீச்சர்ஸோ பிள்ளைகளோ வந்து முன்னின்று செய்யக்குள்ள இவர் தனக்கு கீழே வரலை, தனக்கிட்ட சொல்லலை, தான் செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வராது. சமைக்கிற ஆளில் முதல் கொண்டு கடைசி மட்ட பாடசாலை படிக்கிற புள்ள வரைக்கும் இவர தலையீடுகளும் பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. அதுக்கு சரியான ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி நாங்கள் நிறைய தரம் புனலில் வந்து எங்களாக்கெல்லாம் போய் முறையிட்டாங்க. இப்போ 4 மாதம் இந்த பரிணாமம் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. அதனால தான் இப்போ பிள்ளைகள் தங்களோட போராட்டத்தை சாதிக்க முறையில் தொடர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு வந்துருக்கோம். இதை தவிர வேறு ஏதாவது 7 வருஷமா இந்த பிரச்சனையுமே இங்கே நடக்குது. இன்னும் 5 ரூபா படி ஒரு பிள்ளைக்கு காசு தர சொல்லி ஒரு மாதம் 15,000 ரூபா தர சொல்லியிருக்கு. நான் 35,000 கொடுத்துருக்கேன். அது நன்கொடை தான். ஒரு ரிசிப்டில் எந்த பேர் போட்டு எழுதியிருக்காங்க, ஒரு ரிசிப்டில் எந்த அக்காட பேர் போட்டு எழுதியிருக்காங்க. நன்கொடை தான் எழுதி வாங்கி எடுத்தவங்க. 5ஆம் மாதம் 10க்கும் 11க்கும் கொடுத்த காசு 62,000 ரூபா ஒரு டீச்சர்மாருக்கு தெரியாமல் தர சொல்லி சொன்னவர் அதிபர். நான் அதை கொண்டு போகல. அதிபர் என்ன கிட்ட கேட்டவர், யார்கிட்ட பரடிச்சேன்னு சொல்லி கேட்டவர். அது எனக்கு சரியான கவலை சார். எனக்கு இந்த சாப்பாடு கொடுக்கப்போ பயமாக கிடக்குது பிள்ளைகளுக்கு. என்ன அது நடந்துருமோ வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சார். பழைய மாணவர்கள் பாடம் படிக்கிற தொழில் அப்படி பாடம் இல்லாமல் அப்போ தேவையில்லாத மாதிரி அவங்களுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தவராம், ஹாஸ்பிட்டலில் இருந்தவராம். அவரை சரம் வலுங்கினதாம், வலுக பொம்பளை வராம வந்து அதை வேறைய பற்றியாக சொல்லியிருக்காரு. அதை ஆனால் உயர்த்தி விட்டார். அதில் படிக்கிறாங்க, இதில் படித்தாங்க. அதை ஒரு இது சொல்லியிருக்காரு. மற்ற இன்னொரு கதை சொல்லியிருக்காரு. வீட்டை 7 கிலோ மாவறுத்தவராம், தரத்தை அவுட்டு விட்டுட்டு மாவறுத்தவராம் உயர்த்தி கட்டிங்க. அதை ஆணுடம்பு கறி இருக்குமா? எப்ப இருக்க பாடமா சார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 13 பிள்ளைகளை கூப்பிடுங்க. அந்த பெண்பிள்ளைகளோட எல்லாரும் கத்தாதீங்க, எல்லாரும் கத்தாதீங்க. ஸ்கூலுக்கு வர மாட்டேங்க. ஜனாதிபதி வந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லுங்க சார். அப்ப நீங்க அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க சார். அவர் அனுப்பிட்டாங்க. தெளிஞ்ச புள்ள நிக்கிறல சார். நாங்க ஆபீஸ்க்கு வந்து கதைக்கு பிரின்சிபல்ட்ட சொல்லி பட்டாஸ்மிக்கு போனாங்க. போக அந்த புள்ள ஓடி வந்து சொல்லுது, அண்டி விக்ரமன் சார் வந்து எல்லா பொடியினையும் கூப்பிடிக்கோங்க சார் செஞ்சா கதைக்கு அவளுக்கு சொல்ல வேணாம். எங்களுக்கு பெரிய பிள்ளைக்கு அவன் ஓடி வந்து இந்த பிள்ளை காதுக்கு சொல்லி கோர்க்கு வந்து வீடியோ எடுக்க போன் கைக்கணும். இந்த இருக்கிற புள்ள ஓடி வந்து சொன்ன சார். ஆனால் அந்த பிள்ளைய கூப்பிடுங்க, அவ்வளோ வீடியோ இருக்கு. அந்த புள்ளிய சொன்ன வீடியோ இந்த இருக்கு ஆபீஸுக்குள்ள வச்சு. அதுக்கப்புறம் தான் சார் கூப்பிட்டு
எங்களை புள்ள படிக்கிறவங்கள வீட்டுக்கு அந்த புள்ள தனிப்பட்ட அந்த புள்ள போலீஸுக்கு வந்து வேற அந்த புள்ள கூப்பிட்டு வச்சு இங்க ஒரு ஆள் பார்த்துட்டு அரைஞ்சிக்காங்க என்னதுக்கு போலீஸுக்கு கொண்டு வந்து அப்ப சேமர் அதுக்கு ப்ரோ போலீஸுக்கு கூட்டி தானே சார் வைக்காங்க எங்கட பிள்ளைகள் எல்லாம் அவங்களை விசாரணை நடத்துறாங்க நாங்க கேட்க வந்து நாங்க சார் நாங்க பிள்ளைகளோட தனி விசாரணை நடத்துவாங்க. கலைக்க வந்த நாங்க சார் இடையில ஒரு பொடியன் சொன்னேன் இவட பிள்ளைக்கு நீ ஒரு கிழமை வந்தீங்க எந்த கை நாடி நீ வந்து ரெண்டு கை நீட்டி கதைக்க நாங்க ஒரு பிரின்சிபலுக்கு எதிராக நாங்க கதைச்சது இது ஏன் இப்படி கதைக்கங்கன்னு கேட்க போக ஆனா அடிக்கல கேட்க போக டீச்சர்ஸ் மார் வந்து ஜன்னலுக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க எங்களை பொம்பளை பிள்ளைங்க வீடியோ பண்ணினவங்க எங்களை பிரின்சிபலை கதைக்க விடல கதைக்க விடல அன்னைக்கு கதைக்கல நாங்க பொலிசுக்கு போயிருக்க மாட்டோம் கூடி வந்தோட பொலிசுக்கு போனாங்க ஒரு நடவடிக்கை பிள்ளைகளோட 6 நடவடிக்கை எடுத்த ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கல சட்ட நடவடிக்கைகள் நடக்குது. அது தவிர வேறையா நாங்கள் ஒரு விசாரணை செய்யணும். அதோட இன்னொரு விஷயம் இந்த பிரின்சிபல் சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே முறைப்பாடு செஞ்சுக்கிட்டீங்க சரியானே. அதை வளைய மட்டத்தில் ஒரு விசாரணை இடம்பெற்று கொண்டிருக்கு. பிரின்சிபலை மாற்றுறதுக்குன்னா அதுக்குரிய வழிமுறைகள் இருக்கு. இல்லை சார் இப்போ சரிம்மா ஒரு கிழமை வராது அது பொலிசுக்கு வச்சு அதிக பொம்பளை வச்சிருக்கிறான் அத்தரைச்சு காட்டுறாங்க மீட்டிங்ல கூட்டத்திலேயே கதைக்கிறாங்க சத்தம் போடாங்க சத்தம் போட்டா ஒண்ணு அமைதியா நாங்க முதல்ல இது தொடர்பாக இடம்பெற்ற விடயங்களுக்கு ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறோம் சரியானே. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் விசாரணை சரியா. அதுக்கு நான் சோனல் டிரெக்டர் ஊடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த ஸ்கூலில் நடந்த விடயங்கள் எல்லாத்துக்கும் தனி விசாரணையை மேற்கொண்டு யார் தவறு இழைத்தனா அவங்களுக்கு நாங்கள் நடவடிக்கை அது வரைக்கும் பாடசாலை நடவடிக்கை இடம்பெறும். பிரச்சனைக்கு தீர்வு தான் தரலாம் சரியானே. பிரச்சனை வளர்க்கிறது சரியா வளர்க்க பாடசாலை தானே. இந்த பிள்ளைகள படிப்பு நமக்கு முக்கியம் தானே. அப்ப நாங்க ஒரு சுமூகமான ஒரு நிலைமைக்கு வருவோம். உங்களுக்கு நான் வாக்குறுதி தரேன் இதை சரியான முறையில விசாரணை செஞ்சு உங்களுடைய நடவடிக்கை எடுத்தாங்க சரியா. இப்ப நாங்க அந்த பிள்ளைய முதல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிக்க செய்யணும். இல்ல சார் ரெண்டு விஷயம் சார்.
விஞ்ஞான விஞ்ஞான அவர் வரையலான்னு சொன்னா அதிபரும் வரையலாம். அதிபர் என்ன அவ்வளவு ஈடுபாடு? ஈடுபாடுன்னா உங்களுக்கு அதிபர்ல ஈடுபாடு ஒரு எம்பி வந்திருக்காரு உங்களோட பிரச்சனை இருக்கு நீங்க சண்டை உடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு அடிப்படை படிக்கிறா அவர் வந்து விரியாசம் அவர் யாருக்காக வந்திருக்காரு அவர் வேலையை விட்டு போட்டு நான் சொன்ன விஷயத்தை விசாரணை செஞ்சதுதான் யாரு குற்றவாளி குற்றம் இல்லை. அடுத்தது பிள்ளைகள் படிப்பிக்கிறதுக்கு கணித ஆசிரியரும் தேவையான ஆசிரியரும் இந்த மேலறிய கல்விக்கு தேவையான பாடத்திற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளும். காலம் குறைவு மேல் படிச்சு பாஸ் பண்ணணும் அதுக்கு ஏற்பாடு செய்தார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்ப நீங்க சொன்னதான் பாடசாலை நடவடிக்கை இடம் கொடுக்கும் இல்லைன்னு என்ன தெரியுமா 14 படிக்க விருப்பமில்லை அது வரைக்கும் ரூபா கொடுக்க மாட்டோம் அது வேணும் நாங்கள் ஸ்கூல் பக்கம் வர மாட்டோம் அது தேவையில்லை அது தேவையில்லை அதுவே வேணும் பழைய அரசாங்கம் வேணும் இப்படி கேட்க பழைய அரசாங்கத்தை தூக்கி அடிச்சு தரப்பிட்டு பண்ணுங்க. பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் அதிபர் மற்றும் ஆசிரியர் மற்றும் பாடசாலை இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பாடசாலை பாடசாலை அதிபர் தொடர்பாகவும் கல்வி நடவடிக்கை இடம்பெறுகின்ற தவறுகள் தொடர்பாகவும் முறைப்பாடுகள் செய்திருந்தார்கள் பெற்றோர்கள். அந்த அடிப்படையிலே பெற்றோருடன் மாணவர்களுடன் நான் கலந்துரையாடினேன். இந்த இடம்பெற்ற அண்டை காலமாக ஆசிரியரோடும் அதிபரோடும் வருகின்ற இந்த முரண்பாடுகள் தொடர்பாகவும் பேசியிருந்தோம். பாடசாலை நடவடிக்கைகள் இந்த பாடசாலையில் நடவடிக்கை மிக முக்கியமான விடயமாக இருந்த கணித பாட ஆசிரியரும் விஞ்ஞான பாட ஆசிரியருக்குமான ஆகவே வெகு விரைவாக இந்த இடம்பெறுகின்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை ஒன்றை அமைத்து வலய கல்வி படைப்பாளர் ஊடாக அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவாக இந்த பாடத்திற்கு முறைப்பாடுகள் செய்து தொடரப்படும் என்பது
என்பதை நான் இந்த பெற்றோரை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது நடவடிக்கை மேற்கொண்டு என் பேர் ஜெசிகா. நான் இந்த ஸ்கூலில் வந்து இந்த 1ஆம் மாதம் 27ஆம் தான் வந்து சேர்ந்தேன். நான் அது 2ஆம் மாதத்துலேருந்து இந்த ஸ்கூலில் வந்து பிரச்சனை தொடங்கினது. அது நிர்வாக பிரச்சனை தான். டீச்சர்ஸ் மாருக்குள்ளேயும் பிரின்சிபலுக்குள்ளேயும் என்ன பிரச்சனை, ஆனால் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு கூத்திட்டாங்க. 2ஆம் மாதத்துலேருந்து ஃபைனோட அடிக்கடி மாற்றுறாங்க. முதலாவதாக மெக்ஸ் ஆகிற பிரச்சனைன்னு சொல்லி மெக்ஸ் தூக்குனாங்க. மெக்ஸ் பாடத்துக்கு சேர போடுங்கன்னு சொன்னால் 2 நாள் ஒரு கிழமையில 2 நாள் படிப்பிக்க 3 பாட வேலை படிப்பிக்கிறது. அது ஒரு கிழமை போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிழமை படிப்பிச்சாலும் 6 நாள் தானே படிப்பிக்கிறாங்க. 2 நாள் படிப்பிச்சாலும் 6 பாட வேலை உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு பேசுகிறாங்க. அது போக சயின்ஸில் இருக்குது. நேற்று வந்து சயின்ஸில் பிரச்சனை ஆக்குறாங்க. என்னென்னு கேட்டால் சார் எங்களுக்கு கிளாஸ் போடுறாரு. 11ஆம் ஆண்டுக்கு கிளாஸ் பேரண்ட்ஸோட கேட்டு போடுறாரு. 10ஆம் ஆண்டு பேரண்ட்ஸ் வாங்க சண்டை பிடிக்காங்க. எங்கள் கிளாஸ் போடுற வந்து சார் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக கிளாஸ் போடுறாங்கன்னு சொல்லி தவறாக பிள்ளையான வார்த்தையில் சாருக்கு நேற்று பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் போது சாரையும் இன்றைக்கு தூக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா சேரு தூக்கினாலே இப்போ உங்களுக்கு சயின்ஸும் இல்லை மேக்ஸும் இல்லை. இன்றைக்கு மேக்ஸ் பாடம் படிப்பிக்கணும். இன்றைக்கும் சேர் வரலை. இப்படி ஒரு கிழமையில 1 நாள் 2 நாள் இப்படி வந்தே இருந்தால் நாங்கள் என்ன மேக்ஸ் படிக்கிறேன். இது 4 மாதம் இருக்குது. 4 மாதம் கூட 3 மாதம் தான் இருக்குது. அடுத்து 2ஆம் மாதம் எங்களுக்கு எக்ஸாம். இதுக்கு பிறகு நாங்கள் படிச்சு இன்னும் ஒரு சேரை போடுங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது கதைக்கிறாங்க. இப்படி போனால் எங்களால் படிக்கலாது. ஒன்று அதிபர் இருக்கணும். எங்களுக்கு அதிபர் வேணாம். அப்படி அதிபர் இருக்க போறேன்டா நாங்கள் இந்த 14ஆம் ஆண்டு இருக்கு அவ்வளோ வேணும். இந்த கிளாஸை விட்டு போகிறோம். அதிபர் இருந்து மற்ற பிள்ளைகளுக்கு படிக்கணும். நானும் 11ஆம் ஆண்டில் படித்தேன். நான் 6ஆம் ஆண்டில் வந்து நான் பிரின்சிபல் நான் வந்ததுலேருந்து நல்லா வந்து 1 வருஷமே இருக்கு. பிரின்சிபல் வந்து 1 வருஷம் வந்ததுலேருந்து பிரச்சனை அடிக்கடி டைம் மாத்திரை மெக்சர் எல்லாம் போட்டு மெக்சர் பதிலாக முறையீட்டு ஆசிரியர் மேலே போட்டு அவங்க படிப்பிக்க வரலை. நாங்கள் முறையிட்டு சட்டிட்ட முறையிட அவர் வந்து 2 கிழமை அவகாசம் கேட்டிருந்தவர் 4 மாதம் பேர்த்து இன்னொரு முடிவும் கிடைக்கல. விஷ்ணு சார் அதாவது விஞ்ஞானபாட ஆசிரியரையும் வெளியேற்றிட்டாங்க. காரணம் என்னடா இனப்பெருக்க தொகுதி படிப்பிச்ச பிள்ளையா. அப்போ இனப்பெருக்க தொகுதி படிப்பிச்ச பிள்ளைண்டா பிரின்சிபல் வந்து விஞ்ஞான ஆசிரியர் தான் வந்தவர். அப்போ அவருக்கு தெரியாதா இனப்பெருக்க தொகுதி எப்படி படிப்பிக்கிறேன்ட்டு தெரியும் தானே. அவங்க ஒன்றும் பேசலை. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே ஃபோன் கூட எல்லாம் கொடுக்காங்க. பிரின்சிபல் எழுதி போட்டு குறிப்பிட்ட சில பேருக்கு அதை நாங்கள் கதைக்க போவேன். பிரின்சிபல் சில பிள்ளைகளுக்குள்ள சண்டையில் அனுப்பி அடிக்க வந்து பேரண்ட்ஸ் அடிக்க வந்து பிரின்சிபல் கையடி பண்ணி இப்படி எங்களுக்கு அடிக்க வந்த மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் அடிக்க விடுவேன். எங்களுக்கு பிரின்சிபல் உடனே மாற்றலை. அது வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டோம்.